பவுல் இந்த வார்த்தை எடுத்து எழுதிவிட்டு அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்று சொல்லுகிறான் பாருங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் வாசிங்க, பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியா பேசுகிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி எப்படி வரும்? போச்சு. இதான் அந்த ஸ்டிக்கர்ல வசனத்தை படிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தினால. வசனத்தை ஒருத்தன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை ஒருத்தன் பேசுறான் தெரியுமா, அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு தெரியுமா? விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? பெருமழை நிறைச்சல் காதுல கேட்டாலும் தண்ணியே இல்லை. நம்ம அப்படி பழகிட்டோம்ல. என்னதான் ஃபர்ஸ்ட் பந்தியில இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் கடைசி பந்தியில சாப்பிடவே இல்ல. ஃபர்ஸ்ட் பந்தியில உங்களை பார்த்தேன், இடம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். இல்ல நீங்க உட்கார்ந்ததை பார்த்தேன், இல்ல சேர்ல உட்கார முடியுமான்னு பார்த்தேன். என்னதான் இல்ல. விசுவாசத்தின் ஆவி. விசுவாசி அவன் என்று பதரா, விசுவாசி அவன் என்று பதரா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை புகழ். விசுவாசித்த ஒருத்தன் பேசுறானா அவனுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. எங்க இந்த சங்கீதம் 116:10 வாஸ்தவம்ல அதுல ரொம்ப ஒரு வார்த்தை சொல்லுவார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அடுத்தது என்ன சொல்லுவார்? நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் ஆனாலும் விசுவாசித்தேன் பேசுகிறேன். விசுவாசித்தேன் பேச. நம்ம ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கும் போது விசுவாசத்தை பேசுறதல்ல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யாரால வருத்தப்பட்ட? அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில். அதன் அர்த்தம் என்ன? நான் நிறைய பேரை நம்பினேன், எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க, ஆனாலும் நான் ஒருத்தரை நம்பி இருக்கிறேன்ல, நான் பேசுவேன். நான் விசுவாசித்தேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தத்துல தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் விசுவாசித்தேன். ஏன்னா எனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது தெரியுமா? நல்ல கையை தட்டி, இந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்துவின் ஆவி. சிலுவையில கைவிடப்பட்ட பிறகும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்தாரே, அவருடைய ஆவி. ஏன் ஒப்பு கொடுத்தார்? என் அப்பா என்னை எழுப்புவார், என் பிதா என்னை எழுப்புவார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்குள்ளே. விசுவாசத்தின் ஆவி யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், சூழ்ந்திருக்கிறவர்களால வருத்தப்பட்டேன், காயப்பட்டேன், கலக்கம் அடைந்தேன், ஆனால் நான் எது பேசுவேன் தெரியுமா? விசுவாசித்தது. நீ கேட்ட சத்தத்தை உன் சத்தமாய் மாற்று. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அதுக்குள்ள ரேமா வந்துட்டு, எலியாவே நீ செய்யறத சொல்லாத, நான் செய்ய போறத சொல்லு. அதான் விசுவாசம். அவன் 450 பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு விட்டு ஆகா பக்கத்தில் அப்படி திரும்ப பாத்தியா அப்படி சொல்லான்னு சொல்லிட்டு திரும்பும் போதே வார்த்தை வந்துட்டு, கத்திய கீழே போடு, பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. என் சத்தம் நான் கேட்ட சத்தமாக மாறணும். விசுவாசித்தேன். அவங்க எல்லாம் விசுவாசத்தை பேசுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குறை இல்லை. நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன்.
நீங்க எல்லாம் என்ன விட்டுட்டு போயிருவீங்கன்னு இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஏன் இப்படி பேசுறார்? விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். இதுதான் விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவி கிறிஸ்துவின் ஆவி. அப்ப விசுவாசத்தை பேசுகிறவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கிற அந்த பெருமழை இரைச்சலை கேட்கிற உள்ளமே, உங்களை நம்ப பண்ணின அந்த விசுவாசத்தை பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். ரெமம்ரோ தனலரியாற்றனரே, மறவாமல் நினைப்பவர். எஸ் 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 எஸ். இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நான் மிகுதியும் வருத்தம். எனக்கு ஒவ்வொரு வசனமும் நின்று அப்படி கொஞ்ச நேரம் அதை பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆமென். என்ன வேர்டு. நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம வருத்தத்தை தானங்க பேசுவோம். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெயின்ஃபுல்லா சுத்தி இருக்கிறவங்க நிந்தித்து கொண்டிருக்கும் போது உடன் தொங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், இன்று நீ என் கூட பரதீசில் இருப்பாய். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன பேசுறோம்? நம்ம வருத்தத்தை பேசுறோம். நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களால் உண்டான காயத்தை பேசுகிறோம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். அப்ப அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறார், அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறார். எல்லாரும் போய் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கிறார். சொல்றாரு, நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுறேன். என்ன பேசுறீங்க? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். கர்த்தருக்கு I will walk before the Lord in the land of the living. கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசம். நான் விசுவாசித்தேன், நான் பேசுறேன், நான் விசுவாசித்தேன். அவ்வளவு ஹாப்பியா, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். ஆனாலும் நான் எதுதான் பேசுவேன் தெரியுமா? விசுவாசத்தை. விசுவாசி அவன் என்றும் பதறா. அப்ப நம்ம விசுவாசத்தை பேசுகிறோம் என்றாலே நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? விசுவாசத்தின் ஆவிதான் என்ன ஆவி? ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, வார்த்தையை பெற்ற பிறகு ஜெப அனுபவம் ஆழமாகட்டும், இன்னும் ஆழமாகட்டும். அதனுடைய 42வது வசனத்தை வாசி. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. ஆமென். இதுதான் அந்தரங்க ஜெபம். இது அவன் கூட இருக்கிற அவன் சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதே எலியா வெளியரங்கமா ஒரு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் பண்ணும்போது 1 ராஜாக்கள் 18:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள். எல்லாரும் காண இங்க ஒரு ஜெபம் பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இதே எலியா இப்போ எல்லாரையும் கூப்பிடல. இவன் கூட இருக்கிற சர்வெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் அவனை ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு வேற பக்கமா தான் அவனை பார்க்க வைக்கிறார். இவன் பக்கமா பார்க்க வைக்கல. கொஞ்சம் வெளியே இருங்க, இப்போ வரேன். நான் முழங்கால் போட்டு இப்போ அப்படி தலை தரையில பட மாதிரி குனியவே, நீ கரெக்டா போட்டோ எடுத்தத கரெக்டா அப்படி பெண்ட் ஆகும்போது நீ போட்டோ எடுத்து போட்டுறணும். இல்ல, நீ அங்க ஏதாவது தெரியுதா பாரு, அங்க பாரு. அங்க பார்த்தோன்னு இவரு. ஆமென். நல்ல கவனிங்க, இங்க ஒரு முறை இருமுறை இல்ல, 7 முறை. ஆனால் வெளியரங்கமான ஜெபத்தை எலியா ஒரு வாட்டி தான் பண்ணார். ரொம்ப பெருசாலாம் பண்ணல, ஷார்ட்டா பண்றார். எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நம்ம வெளியே 4 பேர் காண பண்றோம் தெரியுமா? என்னை உட்படுத்தி தான் சொல்றேன். இதை விட அதிகமா இருக்கணும் அந்த ரங்கத்துல நம்ம பண்ற ஜெபம். இதுதான் இயேசு பண்ணார்.
வெளியே 4 பேர் காண, எல்லாரும் என்கிட்ட வாங்க. உடனே இப்படி குனிஞ்சு இப்படி திரும்பி பா என்ன வெளியே 4 பேர் காண நம்ம பண்றோம் தெரியுமா? இதை விட அதிகமா 7 மடங்கு அதிகமா அந்த ரங்கத்தில் இருக்கோம் நம்ம ஜெபம். எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு என்பது 4 பேர் அறிய வேண்டும் என்பதற்கானதா இருக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு என்பது அது இன்னும் இன்னும் இன்னும். ஹல்லேலூயா. தானியேல் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரேயர் போடுவோம். இது எல்லாரும், நானும் உட்பட எல்லாருமே அப்படிதான் இல்ல, எல்லாருமே. ஆனால் தானியேலுக்கு ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு, பெரிய இஷ்யூ, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து தேசத்துல வந்துட்டு. தானியேல் ஸ்பெஷல் பிரேயர்லாம் போடல. தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபத்தை, 3 வேளை ஜெபம்லாம் பத்தாது, இனி 7 வேளை. நமக்கெல்லாம் ஏதாவது நெருக்கம் வந்தாதான் ஸ்பெஷல் பிரேயர். கோவிட் வந்ததும் சூமை கண்டுபிடிச்சாங்க. சூம் உண்டு, நமக்கெல்லாம் அப்பதான் சூம் ஆச்சு. உடனே நம்ம டெய்லி பிரேயர். எல்லாம் நமக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை வரும்போது நமக்கு ஸ்பெஷல் பிரேயர் போடணும், போடக்கூடாதுன்னு அதுக்கு அகைன்ஸ்ட் அல்ல, கண்டிப்பா தேவை. ஆனா உன் ஜெப ஜீவியம் ரெகுலர் ஆயிட்டுன்னா நீ ஸ்பெஷல் போட வேண்டி வராது.